சிங்காரவேலு சுப்பிரமணியம். வாஸ்து ஒரு எளிய விளக்கம். இப்போது நாம் அனைவரும் செல்போனில் உரையாடிக் கொண்டிருக்கிறோம். ஒரு செல்போன் செயல்பட வானத்தில் உள்ள செயற்கைக்கோள்களில் இருந்து வரும் சிக்னல்களை பூமியில் உள்ள சமிக்ஞை கோபுரங்கள் பெறுகின்றன. இந்த டவர்கள் அந்த சிக்னல்களை செல்போனுக்கு அனுப்புகின்றன. இந்த கோபுரங்கள் சிக்னல்களை முறையாக வழங்கவில்லை என்றால் அந்த செல்போன் விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அல்லது குறைந்ததாக இருந்தாலும் அது பயனற்றதாகிவிடும். மனித வாழ்க்கையும் அதுபோலத்தான். இந்த பிரபஞ்சத்தில் 9 கிரகங்கள் உள்ளன. இதில் 7 நிலையான கிரகங்கள், 2 சாயா கிரகங்கள். இவற்றை செயற்கைக்கோள்கள் எனக் கருதலாம். இவற்றிலிருந்து வரும் சிக்னல்களை பெறும் டவர்கள்தான் நாம் வாழும் வீடுகளும் தொழில் செய்யும் இடங்கள். அந்த இடங்களில் வாழும் மனிதர்களே செல்போன்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த செல்போனில் உள்ள சிப் தான் அவரவர் கர்மா. இந்த 9 கிரகங்களிலிருந்து வரும் சிக்னல்களை நாம் சரியாக பெறவில்லை என்றால் வாழ்க்கையில் தடைகள், தொழில் பிரச்சனைகள் ஆகியவை ஏற்பட்டு வாழ்க்கையே நரகமாக மாறும். ஒவ்வொருவரின் ஜென்ம ஜாதகத்தின்படி கிரகங்கள் ஜோதிட கட்டங்களில் தனித்தனி இடங்களில் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கிரகங்கள் கோச்சார ரீதியாக பெயர்ச்சி அடையும் போது மனித வாழ்க்கையில் நன்மைகளும் தீமைகளும் ஏற்படுகின்றன. இந்த நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைவாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நம் முன்னோர்கள் வாஸ்து என்ற ஒரு சிறப்பான சாஸ்திரத்தை உருவாக்கியுள்ளார்கள். பூகோள அமைப்பின்படி வாஸ்து கூறுவது: தெற்கு மேற்கு பகுதிகள் உயரமாக இருக்க வேண்டும், தென்மேற்கு மிக உயரமாக இருக்க வேண்டும், வடக்கு கிழக்கு பகுதிகள் தாழ்வாக இருக்க வேண்டும், வடகிழக்கு மிக தாழ்வாக இருக்க வேண்டும். பூமி உருண்ட வடிவில் இருப்பதால் நாம் வாழும் நிலம் செவ்வகமாக, ரேக்டேங்குலர் அல்லது சதுரமாக, ஸ்குயர் இருக்க வேண்டும். அதில் மனையடி சாஸ்திரம் கூறும் நீளம், அகலம் ஆகிய அளவுகளின்படி கட்டிடங்களை அமைக்க வேண்டும். மேடு பள்ளங்களை சரியாக ஒழுங்குபடுத்தும் போது வாழ்க்கையின் பிரச்சனைகள் குறையும். அதனால் நல்ல நேரங்களில் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். வாஸ்து என்பது வெறும் கட்டிட அமைப்பல்ல, அது ஒரு வாழ்வியல் முறையாகும். சிங்காரவேலு சுப்பிரமணியம் அவர்களின் வழிகாட்டலின்படி வாஸ்து முறைகளை பின்பற்றினால் வாழ்க்கை வளமுடன் அமையும். நம் சந்ததிகளும் சுபமாக வாழ்ந்திடுவர்.